இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம அமேசானில் வாங்கின 2 லஞ்ச் பாக்ஸை வந்து ஆஃப்டர் யூஸிங்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து இது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வாங்கினப்போ. அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பெரிய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் சொதம்ப ரசம் ஊற்றிருக்கேன். சொதம்ப ரசம் ஊற்றி சாப்பாடு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லீக் ஆகுதா அப்படின்னு பார்க்குறேன். கொஞ்சம் கூட லீக் ஆகவே இல்லைங்க. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து 1 வீக்காக ஸ்கூல் கொண்டு போயிட்டு தான் இருக்கா. நான் குழம்பு தனியாக கொடுத்து விடுவேன், காய் தனியாக கொடுத்து விடுவேன். குழம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் குழம்பா கொடுத்து விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட லீக்கே ஆகாது. நம்ம எப்படி கொடுத்து விட்றோமோ அந்த மாதிரியே இருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட லீக்கே ஆகலை. சூப்பராக இருக்குது. இல்லை இது இது பார்த்திங்கன்னா பாக்ஸும் நிறைய 2, 3 பாக்ஸ் இருக்குது. நம்ம சாப்பாடும் பார்த்திங்கன்னா அளவு வந்து ஜாஸ்தியாக வைக்க முடியுதுங்க. பிக்கிள் முதற்கொண்டு நம்ம கொடுத்து விட முடியுது. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து நான் வந்து 600 சம்திங் தான் வாங்கினேன். இது கூட வந்து லஞ்ச் பேக்கும் ஒன்று வருது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து எனக்கு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நான் ஏன்டா வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த பாக்ஸ் நான் வந்து வாங்கினப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ரசம் சாதம்லாம் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. லீக் ஆகவே இல்லை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் பாப்பா வந்து சின்ன பாப்பா வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் டே போகிறா. சரின்னு சாப்பாடெலாம் போட்டுட்டு ரசம்லாம் வச்சுட்டு நான் லைட்டாக எடுத்து தான் சாய்க்கிறேங்க. சாய்க்கும்போது பார்த்திங்கன்னா ரசம் வந்து நல்லாவே வடிஞ்சு சாதத்துக்குள்ளே வந்து அப்படியே கீழே வந்து லீக் ஆகிட்டுருக்குங்க. இது ஏன் அப்படி நம்ம ஃபஸ்ட் டே வந்துட்டு செக் பண்ணி பார்த்தப்போ லீக் ஆகவே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது என்னென்னா, சாப்பாடு வந்து அப்போ நான் கொஞ்சம் கம்மியாக போட்டு ரசம் கம்மியாக ஊற்றி இது பண்ணேன். இதில் வந்து சாப்பாடு ஃபுல்லாக போட்டிருக்கனால லீக் ஆகுது. பட் இதில் சாப்பாடு வந்து கம்மியாக போடுறோம் அப்படின்னா ஒரு கரண்டி கூட வராதுங்க. ஒரு கரண்டி கூட வராததை பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி கொடுத்து விட முடியும்? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கரண்டி சாப்பாடு தான் இருக்குது. ரசமும் அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் இதுக்கும் கம்மியாக கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட்றதே அர்த்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். சாப்பிடல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நான் இதை செக் பண்ணிவிட்டு எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நல்லாவே இல்லை, ரொம்ப லீக் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, எப்படா கொடுத்து விட்றதுன்ட்டு நான் எடுத்துகிட்டு பழைய பாக்ஸ்லேயே கொடுத்து விட்ருக்கேங்க. இந்த பாக்ஸ் எனக்கு கேட்டால் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இந்த பெரிய பாப்பாவோட பாக்ஸில் பார்த்திங்கன்னா அவள் எப்போவுமே கேட்டதுன்னா லஞ்ச் பேக்கும் சின்னதாக இருக்கணும். ஏன்னா அவள் ஹை கிளாஸ்ன்றதுனால சங்கடப்பட்டுட்டு எனக்கு சின்ன லஞ்ச் பேக்காக வேணும் அப்படின்னா. ஸோ இது பாக்ஸும் நல்லாயிருக்கு, பேக்கும் குட்டியாக அழகாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து